வணக்கம் நண்பர்களே. நம்ம ரூடின் புக்கில் இருந்து 4th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். கண்டினியூட்டி அப்படிங்கிற சாப்டர் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூ இஃப் ஸோ கண்டிஷன் எப்பயும் போல் நம்ம படிக்கிற டெஃபினிஷன் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் than 0 there exists a delta greater than 0 such that dy of f of x comma q less than epsilon for all points x belongs to E for which 0 less than dx of x comma p less than delta. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் டெஃபினிஷன். இதை நம்ம வந்து டயக்ராமேட்டிக்காக வரைஞ்சி படித்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆர் ஒய் are replaced by real line, complex plane or some Euclidean space r power k. சரிங்களா? அண்ட் டிஸ்டன்சஸ் வந்து அப்சல்யூட் வேல்யூஸை வச்சு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம், எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, ரியல் லைன் எடுத்துக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கலாம், இல்லை யூக்ளிடியன் ஸ்பேஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்சல்யூட் வேல்யூஸ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்ராப்ரியேட் நார்ம்ஸ், நம்ம வந்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் நாம் லீனியர் ஸ்பேஸ்லாம் படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாம்ஸையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே உள்ள டெஃபினிஷனில் உள்ள நோட்டேஷன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அதே ஹைபாதிசிஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் பிஎன் ஈக்குவல் டு கியூ for every sequence Pn in E such that Pn not equal to P and limit tends to infinity Pn equal to P. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மேலே உள்ள டெஃபினிஷன் வந்து நம்ம லிமிட்டு பற்றி படித்தோம். இப்போ இங்கே அதே இதுதான் அகெயின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். லிமிட் tends to infinity எஃப் ஆஃப் Pn equal to Qவாக இருக்குது. எப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு P எஃப் ஆஃப் எக்ஸ் equal to Q. Okay, for every sequence Pn in E such that Pn not equal to P and limit n tends to infinity Pn equal to P. Okay, and next corollary என்ன சொல்கிறாங்க பாருங்கள். if f has a limit at P the limit is unique. ஸோ லிமிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், லிமிட் வந்து யூனிக்காக தான் இருக்கும். P1 P2 அப்படின்னு ரெண்டு லிமிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு லிமிட்டும் யூனிக்காக தான் இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சப்போஸ் வி ஹாவ் டூ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி போத் டிஃபைன்ட் ஆன் இ பை எஃப் ப்ளஸ் ஜி வி மீன் என்ன பண்ணுறோம், அடிஷன் எப்பயும் போல் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி டிஃபரன்ஸு, ப்ராடக்ட்டு, அதே மாதிரி குவாஷன்ட்டு. ஓகே, ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இஃப் சிமிலர்லி இஃப் எஃப் அண்ட் ஜி மேப் இ இன்டு ஆர் பவர் கே we define f plus g and f dot g by f plus g of x equal to, ஸோ அதே மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மேலே வந்து என்ன பண்ணோம், காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். கீழே வந்து இப்போ இ இன்ட்டு ஆர் பவர் கே எடுக்கும்போது அடிஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் E contained in X a metric space P is a limit point of E. F and G are complex functions on E. So limit extends to P f of x equal to A and limit extends to P g of x equal to P. மேலே படித்த அதே இதை தியரமாக கொடுத்துருக்காங்க. சம் என்ன வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி f of x into g of x equal to ab and quotient. ஸோ ரிமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். f and g map e into r power k then a வந்து அப்படியே ட்ரூ ஆயிரும். b வந்து எப்படி மாறிடுது, அங்கே நம்ம வந்து ப்ராடக்ட் எழுதுனது இங்கே வந்து என்ன பண்ணுறோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் பி f டாட் g of x equal to a டாட் b அப்படின்னு எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து நெக்ஸ்ட்டு தியரம் பாருங்கள். மேலே உள்ள டெஃபினேஷன் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு அசியூம் ஆல்சோ P is a limit point of E. ஸோ கண்டினியூஸையும் லிமிட் பாயிண்ட் அந்த இதையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிலேட் பண்ணுறாங்க. தென் F is continuous at P if and only if limit extends to P f of x equal to f of P. limit extends to P f of x equal to f of P. அடுத்து continuous function of continuous function is continuous. அடுத்து காம்போசிட் ஃபங்க்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். a mapping f of a metric space x into a metric space y is continuous. ஸோ inverse image of open set is open. நம்ம இது யூஜிலே படிச்சிருப்போம். ஸோ அது தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. சிமிலர்லி inverse image of closed set is closed if and only if f is continuous. ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் படிச்சிட்டோன்னா, இப்போ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை பற்றி படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அதோட சம் என்ன வரும், ப்ராடக்ட் என்ன வரும், அதோட கோஷன் என்ன வரும், அந்த அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிப்போம். ஸோ அதுதான் இங்கே. ஸோ FNG வந்து காம்ப்ளெக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா சம் என்ன வரும், ப்ராடக்ட் என்ன வரும், கோஷன் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே கண்டினியூஸ் தான். அடுத்து இப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து F1 F2 எக்ஸெட்ரா அப் டு FKன்னு ரியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எஃப்ங்கிறது மேப்பிங் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஆர் பவர் கே. அந்த எஃப்ஐ எப்படி டிஃபைன் பண்ணுறோம், கே டியூபிள்ஸாக நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ஒவ்வொரு அந்த கே டியூபிள்லேருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்னவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து எஃப்பும் ஜியும் வந்து கண்டினியூஸ் மேப்பிங்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஆர் பவர் கே. தென் சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து கண்டினியூஸ். The functions f1, f2, etc. fk are components of f. So f plus g mapping is a mapping into r power k, whereas f dot g வந்து real function on x. ஸோ இது வந்து மேப்பிங்காக இருக்கும், இது வந்து ரியல் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் பவர் கே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அது கண்டினியூஸ் ஆன் ஆர் பவர் கேவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானது மாடுலஸ் எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ரியல் ஃபங்க்ஷன் ஆன் ஆர் பவர் கே. ஹென்ஸ் த மேப்பிங் மாடுலஸ் எக்ஸ் x tends to modulus x is a continuous real function on r power k. Okay, remaining contents நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.